அம்பேத்கர் இதை சொன்னாரா, அம்பேத்கர் இதை ஏற்றுக்கொண்டாரா என்றெல்லாம் சில கேள்விகள் வருகிறது. அம்பேத்கர் சொன்னதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அம்பேத்கர் இந்தி என்பது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, இந்தி ஏற்றுக்கொண்டார் அம்பேத்கர். அப்ப இந்த எதிர்க்கின்றவர்கள் அம்பேத்கர் சொன்னதை ஏத்துக்கிறோம்னா அப்ப இந்தியை நம்ம ஏத்துக்கிறோமா? அதே மாதிரி அம்பேத்கர் அன்றைக்கு உள்ளிட ஒதுக்கீடுக்கு எதிராகவும் இல்லை. அவர் அம்பேத்கரே சொல்லுகிறார், தாழ்த்தப்பட்ட வகுப்பினரில் 2 வகை உண்டு. ஒன்று, தாங்கள் அடிமையா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கு எதிராக கிளர்ந்திருந்து போராடுபவர்கள். இன்னொரு வகை, தாங்கள் அடிமையா இருக்கிறோம் என்பதை தெரியாமல் அந்த அடிமைத்தனத்திலே இன்னும் உழன்று கொண்டிருப்பவர்கள். முதலாமவர்களை விட இரண்டாமவர்கள் தான் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்கள் என்று அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். மறுக்க முடியுமா நீங்க? ஆக இந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அம்பேத்கர் இன்றைக்கு ஒருவேளை உயிரோடு இருந்தார், இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை அவரும் ஆதரித்திருப்பார். கண்டிப்பாக அதிகாரமற்ற மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதை வரவேற்றிருப்பார். கல்வி வேலைவாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலிலும் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருப்பார்.